காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விசாரிக்கிறது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். முழு தகவல்கள் என்ன வெங்கடேசன், விவரிங்க. வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த சட்டவிரோத கைது எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அதன் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்த நிலையில் அவருக்கான இடைக்கால குறிப்பாக தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் அவருக்கான இடைக்கால ஜாமீனை கடந்த 10ஆம் தேதி வழங்கியது. அதில் முதல்வர் அலுவலகத்துக்கோ தலைமைச் செயலகத்துக்கோ செல்லக்கூடாது என்றும் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அவரது பங்கு குறித்து எவ்வித கருத்தை ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடாது என்ற நிபந்தனை வைத்திருந்தது. இந்நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி குறிப்பாக உடல்நிலை கருத்தில் கொண்டு சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ பிரச்சனைகள் மேற்கொள்ள இருப்பதால் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் நேற்று விசாரிக்க மறுத்துவிட்டது. தேவைப்படும் பட்சத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்று இந்த விசாரணை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேச்சா பிற்பகல் 2 மணிக்கு விசாரிக்க உள்ளார். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.